பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு OPS, திருமிகு சசிகலா, திரு டிடிவி போன்றவர்களை நேற்று சந்தித்திருந்தார் திரு செங்கோட்டையன். அந்த அடிப்படையில் கட்சி ஒழுங்கு நடவடிக்கையாக திரு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் திரு செங்கோட்டையன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதிலிருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றியையே தராதவர் அப்படின்னு அவர் விமர்சனம் செய்திருந்தார். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியும் பதில் கொடுத்திருக்கிறார். துரோகிகள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டு விட்டாங்க, இனிமே அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் நீக்கப்பட்டது குறித்து திரு தினகரனும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். என்ன திட்டத்தில் இருக்கிறார்கள் பழனிசாமியும் செங்கோட்டையனும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஷியாம், ஏன் திரு செங்கோட்டையின் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பதற்கான விளக்கமாக நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது, கட்சிக்கு விரோதமானவர்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை திரு செங்கோட்டையன் சந்தித்த காரணம் அப்படின்னு அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அழுத்தம் கொடுத்து பேசியது திமுகவுடைய பி டீமாக திரு செங்கோட்டையனும் திரு OPS போன்றவர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இவர்கள்லாம் விரும்புகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அதிமுக காரங்களுக்கு OPS-ஓட பேசினாரு, டிடிவியோட பேசினாரு, சசிகலாவை சந்திச்சாரு செங்கோட்டையன், அதனால நீக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கும், திமுகவுடைய பி டீமாக செயல்படுகிறார், திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு மறைமுகமாக விரும்புகிறார், உதவி செய்கிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு தெரியும், புரிதல் இருக்கும். அந்த அடிப்படையில் சரியான காரணத்தை முன்வைத்திருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி? திமுக பி டீம் சொல்லும் போது அதிமுகவின் பக்தர்களுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்களுக்கு அது கொஞ்சம் ஓப்பாக கூட இருக்கும். அதையெல்லாம் மனதில் வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள். வெற்றியை தராதவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2021 75 சீட்டு, அது ஒன்றும் மோசமான தோல்வின்லாம் நான் சொல்ல மாட்டேன். 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு தன்னிகரற்ற தலைவர்லாம் கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு அவர் சந்தித்த முதல் பொது தேர்தல்ங்கிறது 2021. 2021 தேர்தலில் 75 தொகுதி வெற்றி. அது சாதாரணமான ஒரு சாதனைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா பொதுவாக எம்ஜிஆர் அவர்கள் இப்படியான அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தாலும் அரவணைத்து செல்வார். பல உதாரணங்கள். 1975 காலம், அப்பதான் அதிமுக பெயரே ஆல் இண்டியா ADMK மாற்றப்படுகிறது. ஒரு பொதுக்குழு செயற்குழு, கோயம்புத்தூர் பொதுக்குழு செயற்குழு. செங்கோட்டையன் தான் அதுக்கு பொருளாளர். அதுக்கு அடுத்த 1.25 வருஷத்துக்கு தேர்தல் வருது. சத்தியமங்கலம் தொகுதி அவருக்கு டிக்கெட் கொடுக்கிறார் எம்ஜிஆர். ஆனா அப்ப அந்த முடிவை எதிர்த்தாங்க. மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற டேக்லைன் தேவையில்லை, எடுத்தது கோவை செலியன் மாதிரியானவர்கள், புலவர் இந்திரகுமாரி மாதிரியானவர்கள். ஆனா 77 ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு பதவி தரப்பட்டது. உடனடியாக கோவை செலியன் திட்டக்குழு துணைத் தலைவர் இந்திரகுமாரி அவர்களை அரவணைத்துக் கொண்டார்கள். எம்ஜிஆருக்கு அடிக்கவும் தெரியும், அரவணைக்கவும் தெரியும். ஜெயலலிதா அவர்களும் அப்படித்தான் பல முறை பலரையும் கட்சி விட்டு நீக்கி இருக்காங்க. அம்மாவால் நீக்கப்பட்டவர்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. அம்மாவால் யார் நீக்கப்படவில்லை என்பதுதான் கேள்வி. ஆனா அதுக்கு பிறகு அவங்க நீக்கப்பட்டவர்களுக்கு பதவி கொடுத்திருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியே திருமதி ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்னு கடந்த செய்தியாளர் சந்திப்புல செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அது உண்மைதான். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்றாரு, அம்மாவால் நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன், நான் தான் பதவி கொடுத்தேன் அப்படின்னு. அம்மாவால் நீக்கப்பட்டவருக்கு அப்ப ஏன் நீங்க பதவி கொடுத்தீங்கிற கேள்வி வரும்ல அதுல இயல்பாக. 2017 வரைக்கும் அவர் கிடையாதுங்க. 2017 தான் டிடிவி 10 வருஷமா இல்லாம இருந்தாரு. அவர் மீண்டும் உள்ளே வந்தாருன்னா அம்மாவால் தண்டிக்கப்பட்டவர்களை எதுக்கு நீங்க உள்ள சேர்த்தீங்க? அப்படி இல்லை. பாலிடிக்ஸ்ங்கிறது அப்படி இல்லைங்க. பாலிடிக்ஸ்ங்கிறது அனைவருக்கும் தெரியும். பல நேரங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியது வரும். அனுசரிப்பு இல்லாம அரசியலே கிடையாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, அவர் அனுப்புறாரே தவிர மீண்டும் ஒரு முறை அவர் சேர்த்துக் கொள்ள மாட்டேன்றார். அடிக்க தெரியுது, அரவணைக்க தெரியல. இதுதான் உண்மையான சிக்கல். நீங்க கூர்ந்து கவனிச்ச வரைக்கும்
அதிமுக ஒருங்கிணைப்பு சார்ந்த பிரச்சனை தானா, அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவது சார்ந்த பிரச்சனை தானா உண்மையிலேயே இந்த பிரச்சனை? இல்ல அவர் முதலமைச்சராவதற்கு நான் தான் பரிந்துரை செய்தேன் அப்படின்னு திரு செங்கோட்டையன் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறதும், அவரை நான் தான் மாவட்ட செயலாளர் ஆக்கினேன், அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு நான் தான் உதவி செஞ்சேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவதும் தனிப்பட்ட ஈகோ, தனிப்பட்ட சண்டையாக தெரியுதா இது பார்த்த வரைக்கும்? ஈகோ கிளாஷ் இருக்குங்க, அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பல்வேறு பதவிகளை வகித்து ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்து அதுக்கு பிறகு முதலமைச்சரானவர். நேரடியாக விவசாயி இருந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, சாதாரண நிலைமையில இருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொல்றது தவறு. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? பெரிய பதவியில இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல நான் தான் வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கினேன், நான் தான் வந்து மந்திரி ஆக்கினேன்னு சொல்றதும் தவறு. நான் தான் முதலமைச்சர் ஆக்கினேன்னு சொல்றது, செங்கோட்டையன் சொல்றதும் தவறு. காரணம் ஒரு கூட்டு முயற்சி தான் இது, எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்துதான். அதாவது அப்ப எடுத்த முடிவு திருமதி சசிகலா அவர்களை எதிர்த்து போனது ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓபிஎஸ் அப்படியே ரீட்டைன் ஆயிருந்தாரு, அவரே கூட முதலமைச்சராக கன்னியூ ஆயிருப்பாரு. வாய்ப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போகணுங்கிற கம்பல்ஷன் வரும்போது அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் ஆக்குகிறார்கள். அதெல்லாம் நம்ம வெட்ட வெளியில பார்த்த விஷயம்தான். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில எவ்வளவு விஷயங்கள் நம்ம இதை பற்றி எல்லாம் நேரலையில உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். அதுக்கு பிறகு ஓபிஎஸ் எப்படி உள்ள வந்தாரு, அவர் ரெட்டையில ஏத்து ஓட்டு போட்டவர்னா அப்புறம் எதுக்கு உள்ள சேர்த்தீங்க? பிஜேபி சொல்லித்தான் சேர்த்தாங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க. அதை ஓபிஎஸ் அட்மிட் பண்ணதுதான். மோடி சொல்லித்தான் சேர்த்தேன்னு வித்யாசாகர் ராவ் 2 பேரும் கையையும் சேர்த்து தூக்கி பிடித்து அது போஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் நான் வந்து உங்க டிவி லைவ் நேரலையில வந்து உட்கார்ந்துருக்கிறேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, அரசியல்ங்கிறது இப்படிதான், அனுசரிச்சு போறதுதான் அரசியல். நோக்கம் என்னவா இருக்கணும்? நோக்கம் வந்து கட்சி வெற்றி பெறணும், கட்சி வெற்றி பெறணும், நம்ம முதலமைச்சர் ஆகணும். அது தவறே கிடையாது. ஏன்னா துரோகிகளை அனுசரிக்க முடியுமான்றதான திரு பழனிசாமி கேட்கிற கேள்வி. இதை விட பெரிய பெரிய துரோகங்கள்லாம் நடந்தது தானங்க. நான் தான் உதாரணமே சொன்னேன், எம்ஜிஆருக்கே துரோகம் அளித்தவர். எம்ஜிஆர் வந்துங்க 1984 வந்து புரூக்லைன் மருத்துவமனையில் இருந்த போது வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் கிடையாதுங்க. முதல் லிஸ்ட் எடுத்து பாருங்க நீங்க, வேட்பாளர் பட்டியலில் பெயர் கிடையாது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. நம்ம எம்ஜிஆரோட பிஏ மறைந்தவர் வந்து அது பற்றி புத்தகத்திலே விரிவா எழுதியிருப்பார். எம்ஜிஆர் பெயர் கிடையாதுங்க. பெரிய அளவுக்கு கொதிப்பாகி போச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும் சொல்லித்தான் இல்ல அது எம்ஜிஆர் வந்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாரு அவர் புரூக்லின் மருத்துவமனையில, அவரை பேரை சேர்த்தா வேட்பாளர் பட்டியலே வந்து தடை கொடுத்துருவாங்க என்று மூத்த தலைவர்களே சொன்னாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து டெல்லியோட பேசின பிறகு இந்திரா காந்தி அம்மா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. எம்ஜிஆர் வாய் பேச முடியாத நிலையில, உறுதிமொழி ஏற்க முடியாத நிலையில் தான் வேட்பாளர் ஆனார். கண்டிப்பாக அப்போது இருந்த காங்கிரஸ் அதுக்கு உதவி செய்தது. அதுக்கு பிறகும் உறுதிமொழியை படிக்க முடியாத நிலையில் தான் வந்து கவர்னர் மாளிகையில வந்து போட்டி அறைக்குள் தான் வந்து அவர் மட்டும் முதலமைச்சரா பதவி ஏற்றாரு. அவர் மட்டும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. இது பெரிய தப்புங்க. கவுன்சிலே இல்லாம எப்படி வந்து ஒரு முதலமைச்சராக அவர் மட்டும் பதவி ஏற்க முடியும்னு பலரும் சுட்டி காட்டினாங்க. இதெல்லாம் 85 வரலாறு தான். எதுக்காக நான் சொல்றேன்னா, அரசியல் அனுசரிப்பு. காங்கிரஸ் கட்சியும் அனுசரிச்சிருக்கோம், பிஜேபியும் அனுசரிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம சுட்டி காட்ட முடியாது. நம்ம கட்சிக்கு எது லாபம், நம்ம முதலமைச்சர் ஆக முடியுமா, அதுக்கு ஒருங்கிணைந்த பலம் என்ன என்று நினைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறுகிறார்கள், செங்கோட்டையன் அவர்கள் தவறுகிறார்கள். உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாம் இது வந்து ரெண்டு பக்கமே தவறு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இதுல உண்மையிலேயே எல்லார் பக்கமும் தவறு இருக்குங்க. ஓபிஎஸ் அவரெல்லாம் சேர்ந்து தானே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலர் ஆகிறதுக்கான அந்த விதிமுறைகள் மாற்றம், இப்ப ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த விதிமுறைகள் மாற்றம் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே. ஆமா. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்துல நமக்கு கோபம் வருது, சரியா வரல, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்கிறதுக்காக தானே திருப்பி சண்டை வருது. அப்போ இந்த மாதிரி அரசியல் சண்டை பிற கட்சிகள்ல இல்லையானா இருக்கு. எப்படி இல்லாம இருக்கும்? கண்டிப்பாக இருக்குங்க. துரைமுருகன் போய் கேட்டு பாருங்க, அவருக்கு எத்தனையோ வருத்தங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த காமன் குட், ஷேரிங் த காமன் ட்ரீம், பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு கட்சி அரசியல். அதுக்காக எல்லாரும் வந்து பொறுத்து போவாங்க. அந்த அமைப்புல இருந்து போக மாட்டாங்க, அமைப்புல இருந்து தூக்கி எறிய மாட்டாங்க, ஒரு தண்டனை கொடுப்பாங்க. இது மரண தண்டனையா தான் இருக்கு. எப்போது எந்த தப்பு செய்தாலும் போடுறா தூக்கல, இதுக்கு மேல ஒரு வாழ்வே கிடையாது என்று சொல்லுகிற தண்டனை அரசியலுக்கு சரிப்பட்டு வராது. திரு ஐயநாதன், பொதுச் செயலாளரா பொறுப்பேற்றதிலிருந்து வெற்றியவே தராதவர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு ஒட்டுமொத்த முழு பொறுப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் திரு செங்கோட்டையன் கொடுக்கிறார். எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இதனால் வரைக்கும் பயணித்த யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டார்களா? எல்லா விதமான முடிவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பொறுப்பானவரா?
அப்படி எடுத்துக்கவே கூடாது. அப்புறம் என்ன ஒரு கட்சின்னு இவங்க இருக்காங்க, ஒரு கட்சி இருக்குது, கட்சியினுடைய அமைப்பு இருக்குது, பொறுப்புகள் பலரும் இருக்கிறாங்க. இவர் கூட ஒரு இடத்துல அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறாரு, எடுக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் இருந்திருக்கிறாரு. எனவே வெற்றி தோல்வி அப்படின்றது ஒரு கூட்டு பொறுப்பு தான். 23க்கு பிறகுதானே 2023க்கு பிறகுதானே ஒரு பொதுச் செயலாளரும் கூட இன்றைய நிலையில கூட தோத்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள்லாம் ஒன்னா ஒரு பொதுக்குழுல உட்காந்து, ஒரு செயற்குழுல உட்காந்து, ஒரு நிர்வாக குழுல உட்காந்து நீங்க முடிவெடுத்து தானே ஒன்னு செயல்படுத்துறீங்க. இல்ல அப்படிலாம் செயல்படுத்தல, அவர் எடப்பாடி தன்னிச்சையா செயல்பட்டார் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை நீங்க முதல்ல வச்சுடணும். நீங்க தன்னிச்சையா செயல்படுறீங்க, உங்களுடைய முடிவு தான் வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயிக்க போகுது, அதுக்கு எல்லாத்தையும் நீங்க தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாம் சைலண்டா தான் இருக்கிறீங்க. ஒரு விடயத்தை வந்துட்டு செங்கோட்டையன் எடுத்து வச்சிருந்தாரு, அதை வந்துட்டு கன்சிடர் பண்றதுக்கு ஆலோசனைக்கு பரிசீலனைக்கு உட்படுத்த எடப்பாடி பழனிசாமி தயாரில்லை. அது என்னன்னா, கட்சி பலவீனப்பட்டிருக்குது, கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை தூக்கி மறுபடியும் உள்ள சேர்த்துக்கிறது கட்சியை பலப்படுத்துங்க. ஒரு பலமான கட்சியா நம்ம வந்துட்டு தேர்தலை சந்திப்போம் அப்படின்றது செங்கோட்டையன் மட்டும் இல்ல, அமித்ஷாவுடைய கோரிக்கை அதே தான் இவங்க கிட்ட. அதை இவர் செய்ய மறுத்துறாரு. ஏன்னா என்கிட்ட வந்துருச்சு கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு, நான் வந்துட்டு என்னால் எதிர்கொள்ள முடியும், நம்மளால எதிர்கொள்ள முடியும், ஒரு கூட்டணி வச்சு பலம் வாய்ந்த கூட்டணி வச்சு எதிர்கொள்ள முடியும், வெற்றி கூட்டணியை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. அதில் வந்துட்டு அந்த கட்சியினரும் நம்புறாங்க. செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்ப செல்வி ஜெயலலிதா மரணிக்கும் போது அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி 2016 தேர்தலுக்கு பிறகு 43%. அதுக்கப்புறம் மக்களை தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி தேர்தலையும் கீழே போயிடுது. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை தேர்தலில் 33% ஆகுது. அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 28% ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் மக்களவைத் தேர்தலில் 21% ஆகுது. இதெல்லாம் கூட்டு பொறுப்புனாலும் கீழே தானே போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே திரு பழனிசாமி மட்டும்தான் இல்ல, பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக அப்படின்றதோட செயல்பாடு தான். எல்லாரும் தானே ஒத்துக்கிட்டு தானே எல்லாத்தையும் செய்யறாங்க. அப்போ 7 இடத்துல டெபாசிட் போச்சு. யாராவது ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாங்களா? செங்கோட்டையன் உட்பட 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறோம், இவ்வளவு பெரிய படுதோல்வி காரணம் நீங்க தான் சொன்னாங்களா? இப்ப சொல்றாங்கல்ல. இப்ப சொல்லலாம், இப்பதான் தகராறு வந்துச்சு, அவர் வந்து பொறுப்பு பிடிக்கிட்டாரு, அப்புறம் உங்களையும் கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. இப்ப நீங்க எது வேணும்னு சொல்லலாம், இது வேற. கட்சிக்குள்ள இருந்து அந்த பிரச்சனை எழுப்பணும்ல. கட்சிக்குள்ள இருக்கிற அந்த ஃபோரம்லாம் என்னத்துக்கு இருக்குது, அமைப்புகள்லாம் என்ன இருக்கு, அங்கெல்லாம் நீங்க பேசணும். அங்க பேசுறது நீங்க எல்லாம் வெளியில பேசுறீங்க. நீங்க வந்துட்டு உள்ளே நான் சொன்னோம், 6 பேர் போனோம், 6 பேர் வந்துட்டு சொன்னோம், இந்த மாதிரி கட்சியில வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உள்ள எடுங்க அப்படின்னு சொன்னோம். அதை அவர் கேட்கல அப்படின்றதையே இல்ல, இந்த சந்திப்பே நடக்கலன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, அவர் அந்த சந்திப்பே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க பேசும்போதே வந்துட்டு அதுக்கு காது கொடுக்கல அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அது காதுலயே போட்டுக்கல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சிருந்து நீங்க அப்பவே நீங்க 6 பேர் பிரஸ் சந்திச்சிடணும்ன்ற. நான் கட்சின்றது ஒரு பொதுவான விஷயங்க. அது வந்துட்டு ஒரு கம்பெனி கிடையாது. இட் இஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் a பப்ளிக் என்டிட்டி. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போனீங்க அப்படின்னம்னா இந்த கட்சியினுடைய அனைத்து விடயங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து அக்கௌண்ட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு வெளிப்படையா இருக்கும். இட் ஷுட் பி ஆன் தி பப்ளிக் டொமைன் அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னம்னா, அப்ப இந்த கட்சி அப்படின்றது வெளிப்படைத்தன்மை வாய்ந்தது. என்னன்னா சார், ஓபிஎஸும் இபிஎஸும் 2 பேர் இருக்கும்போது ரெட்ட தலைமையில் இருக்கிற போது எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியானதாக இல்ல, பொருத்தமானதாக இல்ல, கட்சியின் வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லைங்கிறதான் ஒற்றை தலைமையை நோக்கி திரு எடப்பாடி பழனிசாமி நகர்த்துறார். மீண்டும் 6 பேர் நாங்க போய் பேசணும், எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கு, அதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒற்றை தலைமையை நோக்கி நகர்த்துனதுக்கு என்ன அங்கீகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி? ஒற்றை தலைமையெல்லாம் இல்லைங்க. கட்சியினுடைய இவர் வந்துட்டு ஜெயலலிதா போலயோ எம்ஜிஆர் போலயோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தலைவர் கிடையாது. அது நிரூபணமாயிப்போச்சு. இல்லாட்டி இவ்வளவு இஷ்யூ வருமா? இந்த மாதிரி அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை விட அதிமுகவால் தூக்கி வெளியில் எறியப்பட்ட கேண்டிடேட் வந்துட்டு இவர் டெபாசிட் எடுக்க அவங்க வந்துட்டு 2வது இடத்துக்கு வருவாங்களா? அப்ப நீங்க வந்துட்டு ஒண்ணும் இல்லைன்றதான அர்த்தம். அப்ப அவங்கவங்க விருப்பங்கள் வேற இருக்குல்ல. இவங்களெல்லாம் உள்ள சேர்க்கணும்னு ஒருத்தர், பாஜக கூட்டணி வேணும்னு ஒருத்தர், பாஜக கூட்டணி வேண்டான்னு ஒருத்தர், இப்படிதானே கட்சிக்குள்ள இருந்து மூத்த தலைவர்கள்லாம் பேசுறாங்க. அன்பராஜா ஒண்ணு பேசுறாரு, இந்த பக்கம் செங்கோட்டையன் ஒண்ணு பேசுறாரு, மாற்று குரல்கள் வந்துட்டே தானே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? செங்கோட்டையனை பார்த்து திமுக பி டீம்ன்றீங்க, ஏன் சொல்றீங்க? அவருடைய செயல்பாடுகள் திமுகவினுடைய வெற்றிக்கு உதவுது, அதான் சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சியா இல்ல. 20%, நீங்க 21%, நீங்க இன்னொரு கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க, சரிதானா? இந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிட்டு நிக்குது அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு அந்த கட்சி, அந்த எந்த கட்சியை எதிர்க்கிறீங்களோ அந்த கட்சிக்கு உதவுறீங்களா இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம்ல. இல்ல, பலவீனம்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, அதைத்தானே திரு செங்கோட்டையன் சொல்றாரு. யாரு சொல்றா பலவீனம்னு? டிடிவி சொல்றாரு, ஓபிஎஸ் சொல்றாரு,
சசிகலா சொல்றாங்க, ஆமா. செங்கோட்டையன் சொல்றாரு, ஆமா 4 பேர் தானே சொல்றாங்க. ஷியாமும் சொல்றாரு, ஐயநாதனும் சொல்றாரு, இன்னும் விவாதத்துல வரக்கூடியவங்க எல்லாருமே சொல்றாங்க. பாக்குறோம் இல்லைங்களா? இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசணும், 6 பேர் போய் சந்திச்சுட்டு வந்தா பிரஸ் மீட் கொடுக்கணும், அவங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. பாருங்களேன், இப்ப நீங்க தொண்டர்களுக்காக யார் குரல் கொடுக்கறது? நான் ஏற்கனவே உங்களோட பேசும்போது சொன்னேன். உதாரணத்துக்கு இந்த ஷியாம் அண்ணா வந்து தான் நிறைய தொண்டர்களுக்காக பேசியிருக்காருன்னு கூட நான் ஒரு தடவை சொன்னேன், சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தொண்டனுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அந்த கட்சி பலவீனப்படாது. உங்களுடைய இது வந்துட்டு அன்னைக்கு 21% ஆச்சு அப்படின்னோம்னா உங்களுடைய முடிவை அந்த தொண்டன் ஏத்துக்கல, அதான் அளவுகோல். விளைவு நீங்க பலவீனப்பட்டு போயிட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காரணி தேடுறீங்க, ஆளை தேடுறீங்க, பலிகடை ஆக்குறீங்க. அது சரிப்பட்டு வராது. வாக்கு சதவீதம் குறையறதா கூடுதா அப்படிங்கறதா தொண்டர்களோட விருப்பம். ஆமா ஐயா, தொண்டன் தான் அந்த இடத்துல வேலை செய்யணும். கார்த்திகேயன் தொண்டன் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யலாம் அப்படின்னா எங்க இருந்து வரும்? எப்படி ஓட்டு வரும்? தொண்டன் தானங்க கட்சி. ஒரு வேட்பாளர் போறாரு, அவர் ஒரு வாகனத்துல நிக்கிறாரோ, ரோட்ல நடந்து போறாரோ, கூட நடந்து போறேன்னா 100 பேர் வந்துட்டு கட்சிக்காரன். நீங்க 200 ரூபாய் பிரியாணி அது வேற, இது இவங்க தான் ரொம்ப முக்கியம். இவன் தான் விட்டு அவனுக்கு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது இல்ல மக்கள் மத்தியில. இப்ப செங்கோட்டையன் இருக்கிறாருன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஓகே, அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதி ஈரோடு, சேலம், இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாளர் யார் யார் நிக்கிறான்னா அனைத்து பேரும் சேர்ந்தவன் தான் கட்சி. அப்போ அம்மா நம்மளுக்காக நின்னவர் பாத்துக்கோ அப்படின்ட்டு. எம்ஜிஆர் எதிர்த்து நின்று சுயேட்சையா நின்றவெல்லாம் ஜெயிச்சிருக்கிறான்ல, கலைஞர் எதிர்த்து வாலஜாசே நின்று ஜெயிச்சிருக்கிறாருல்ல. அப்ப கட்சி வந்துட்டு ஒரு தலைவர் அந்த இடத்துல நின்றுடாது. கட்சி பரவலா தொண்டை வரைக்கும் போகும். இந்த தொண்டை கன்வின்ஸ் ஆகி இருந்தார்னா, நீங்க எடுத்தீங்கல்ல அந்த முதல்ல அந்த இரட்டை தலைமை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் பொதுச் செயலாளர், எதுவுமே கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது அல்லன்றது ஷியாம் போன்ற அந்த கட்சி டீப் அப்சர்வர்களுக்கு நல்லா தெரியும். தொண்டர்கள் விருப்பத்திற்கும் எதிரானது. தொண்டனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். நல்லா கவனிங்க, இவ்வளவு விஷயம் இருக்குது. ஒரு தொண்டை வந்துட்டு எனக்கு இந்த கட்சிக்குள்ள பாத்தியது இருக்குது அப்படின்றத கடைசி வரைக்கும் அவர் உறுதிப்படுத்தினவர் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அவர் தொண்டர்களால் தான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இல்ல அதெல்லாம் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இல்ல நீங்க மாத்தி சொல்றீங்க. சரி ஓகே, தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அப்புறம் ஏன் தொண்டர்கள்லாம் அந்த அளவு ஓட்டாங்கன்னு தெரியல. எம்ஜிஆர் எந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கோ அதே மாதிரி ஜெயலலிதா எந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதே மாதிரி தொண்டர்களால் தான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பேச வேண்டிய புள்ளி நான் வந்துடுறேன் உங்ககிட்டே வந்துடுறேன். இப்போ இவர் சொன்னது உடனே நான் பேச வந்த விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது என்னன்னா, ஒரு கட்சியினுடைய அமைப்பு அப்படின்றது என்னன்னா, கீழேந்து மேல வரைக்கும் ஒற்றை கருத்து நிலவுச்சுன்னா அது ஒரு பலம் வாய்ந்த சக்தி. ஆனா அப்படி இல்லை. அப்படி இருந்துருந்துச்சு அப்படின்னோம்னா உங்களுடைய கட்சி பலம் வாய்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 இடங்கள்ல அது கட்டுத்தொகையை இழந்திருக்கு. இல்ல என்ன நான் கேட்கிறேன், நீங்க சரியா அதை டீகோட் பண்ணுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி, திருமிகு ஜெயலலிதா, திரு எம்ஜிஆர் மாதிரி கரிஷ்மா உள்ள லீடர் இல்லை அப்படின்னும் பேசுறோம். ஆனா அவங்க வச்சிருந்த அந்த 43% வாக்கு சதவீதத்தை அப்படியே அவர் ரீட்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னும் பேசுறோம். இல்லைன்னா அவர் தொண்டர்கள் விருப்பத்திற்கு மாறாக அவர் முடிவெடுத்திருக்கிறார், அவர் செல்வாக்கு வந்து குறைஞ்சு போச்சுன்னு சொல்றோம்ல. 2 முரண்பாடான புள்ளி இல்லையா? அவர் தான் கரிஷ்மா இல்லாத லீடருங்கிறது தான் ஏத்துக்கிறோம். கட்சியை சார்ந்து தானே நீங்க நிக்கணும் முழுமையா. கட்சியில் இருக்கிறவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? தூக்கி வெளில போட்டுறீங்களா? கொள்கை, கோட்பாடு, குறிக்கோள் எல்லாவற்றுக்கும் எதிராக போடாருன்னு சொல்லி தூக்கி வெளில போடுறீங்களா? அது அத்தாரிட்டேரியன் தானே. அப்ப இது இப்ப செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏ, அந்த கட்சிக்காக இருந்தவர், முதல் பொருளாளர், எப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் அவரு. நடுவில் நீக்கப்பட்டாரு, சேர்க்கப்பட்டார், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அது அதிமுக பொதுவானது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, நீங்க இணக்கப்பாட்டோடு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு ஏற்புடையதா இருந்ததுன்னா இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் போயிருக்காது, இப்படி ஒருத்தர் ரெபலியானாவும் ஆக மாட்டார். இது தனி மனிதர்களான பிரச்சனையா, தொண்டர்களுக்கும் கட்சி தலைமைக்குமான பிரச்சனை? ஆமா, அப்படிதான். கட்சிக்கும் தொண்டர்களுக்குமான பிரச்சனை தான், தனிநபர்களுக்கான பிரச்சனை இல்ல. திரு வில்சன், முக்கியமான கேள்வி. 53 ஆண்டு காலம் கட்சியில இருக்கிற ஒருத்தர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான ஒருத்தர், மூத்த தலைவர், அவர் பி டீமா செயல்படுறாரு திமுகவுக்கு. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அவர் மறைமுகமாக விரும்புகிறார், உதவி செய்கிறாருங்கிற வாதம் நியாயமானதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? தொண்டர்கள் ஆதாரத்தோடு இருக்குது இல்லை, அப்புறம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா 53 வருஷம் இருந்ததுக்காக அவர் வந்து இந்த வேலை செய்ய மாட்டாருன்றது ஏதாவது இது இருக்குதா? அந்த மாதிரி கிரெடிட் இருக்குதா? 2012 ஜூலை 18 அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்தும் கட்சி பொறுப்புலேருந்தும் ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்களே. 53 ஆளும் சர்வீஸ் இருந்தவர் தானே.
அவர் உள்ள இருக்கும்போது தான் அவருக்கு பதிலாக ஜூனியராக இருந்த ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து ஜெயலலிதா அம்மா அழகு பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு அப்ப தெரியலையா? அது பர்சனல் இஷ்யூஸ்ங்க. அதுக்கும் சார் அந்த பர்சனல் இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம பர்சனல் இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும். அவரோட பிஏ பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சதுதான். பொது வாழ்க்கை தனி வாழ்க்கைன்னு பொது வாழ்க்கையில வந்தா கிடையாது. இது வந்து ஒரு ட்ரேடா வந்து டெக்னிக்கலா பயன்படுத்துற வார்த்தைகளை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அதனால பொது வாழ்க்கையிலும் தனி வாழ்க்கையிலும் தூய்மையா இருக்கணும். அதுதான் அரசியல். அவ்வளவுதான். அதுதான் அரசியல். அதனால அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி அந்த நேரத்தில் அவர் எதிர்ப்பு குரல் அப்படி பாத்தீங்கன்னா செம்மலை வந்து எம்ஜிஆர் கொடுத்த டிக்கெட்டுக்கு எதிராக போட்டி போட்டு ஜெயிச்சாரு. உங்களுக்கு தெரியும். இப்போ ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க. எத்தனை சீனியர்கள் இருந்தாங்க? அவங்களுக்கு ஏன் ஜெயலலிதா அம்மா கொடுக்கல? சொல்லுங்க. எவ்வளவு சீனியர்கள் இருந்தாங்க? சில விஷயங்கள் சகஜம். அன்னைக்கு ஏதாவது முன்னுக்கு வந்துச்சா? அதே மாதிரி நீங்க சொன்ன வார்த்தை என்னது? ஜெயலலிதா போன்ற ஆளுமையோ எம்ஜிஆர் போன்ற ஆளுமையோ இவர் எடப்பாடி கிடையாது நீங்க. ஆனா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 80களில் பாத்தீங்கன்னா 88ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஆளுமை ஜெயலலிதா கிட்ட துளி கூட கிடையாதுன்னு அன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் 72ல வெளியே வரும்போது ஒரு நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு எம்ஜிஆர் வந்து கலைஞருக்கு இணையா அவர் நிக்க முடியுமா? 100ல 1 பங்கு கூட நிக்க முடியாது அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. காலம் தான் ஒரு தலைவரை நிர்ணயிக்க முடியும். உங்களுக்கு வந்து வாரிசுகள் இருந்தா அப்படியே நம்ம ஏத்துக்குவோம். அந்த வாரிசுக்கு எந்த கெபாசிட்டி இருக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டோம். ஆனா வாரிசு இல்லாம பெரிய வசீகரம் இல்லாம ஒரு பாமரர் வரும்போது எல்லாமே இந்த சார் லாஜிக் நீங்க சொன்னது லாஜிக்கான என்ன கேள்வினா, திரு ஐயநாதன் சொல்றதுமே திரு ஷியாம் சொல்றதுமே, நீங்க கரிஷ்மாவான ஒரு லீடராக உருவாகிற வரைக்கும் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் நீங்க கட்சியை தானே பிரதானமா நம்பணும், கட்சி கட்டமைப்பை தானே நீங்க பிரதானமாக நம்பணும். நீங்க விலைக்கு போறவங்க, உங்களை விட்டு விலைக்கு போறவங்க இல்ல நீங்க விலைக்கு வைக்கிறவங்கள அரவணைப்போடு நீங்க நகர்ந்தானே ஆகணும். அப்பதானே நீங்க கரிஷ்மா உள்ள லீடராக வர முடியும்னு கேட்கறாங்க அவங்க. கள நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை அப்படின்றது எப்படின்னா, அவர்கள் எந்த கட்டத்திலையும் இந்த கட்சியோ ஒருவர் சீரழிச்சிருவார், நம்ம சேர்த்தோன்னா சீரழிச்சிருவார். எஸ்டி சோமசுந்தரனோ ஆர்.எம். வீரப்பனோ அவங்க சேர்த்தாங்க, இல்லை திருநாவுக்கரசரோ KK.S.ஆரோ சேர்த்தால் இந்த கட்சியை சீரழிச்சிருவாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆளுமை நீங்க சொன்ன மாதிரி கரிஷ்மா தனி. ஆனா என்ன அளவுகோல் அதுக்கு? அதே மாதிரி இதுல அதுக்கு என்ன அளவுகோல்? எல்லாருமே சார் அதையும் பேசிடுவோம். நீங்க ஜெயலலிதாவுக்கு கரிஷ்மா இருந்துச்சு, அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளையும் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்கு என்ன அளவுகோல்னா திரு ஐயநாதன் சொன்னதான் 40-43% ஓட் பேங்க் அவங்க சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது இல்ல. இப்ப அவரால முடியல இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியால முடியல இல்ல. ஓட் பேங்க் சொல்றேன். ADMK 96ல 21.4%. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தான் 21%. இன்னைக்கு எடுத்திருக்காருல்ல எடப்பாடியார், அதுவும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் 33 எடுத்திருக்காரு. நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா சட்டமன்ற தேர்தலே ஜெயலலிதா அம்மா 21% தான் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல் பாத்தீங்கன்னா 31%, அதுக்கு அடுத்தது 32%, 2011ல 38%, 2016ல 40%. கூட்டிட்டே தானே இருக்கு. ஆமா, அதே மாதிரி சரி DMK சைடு சொல்றேன். 96ல 42% DMK, 2001ல 30%, 2006ல 26%, அதே மாதிரி 2011ல பாத்தீங்கன்னா 22% குறைஞ்சினே வந்து இப்ப இந்த 2016 2021ல தான் 31 37க்கு வந்திருக்குது. அப்ப அந்த 20 வருஷம் 96ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி 2016 வரைக்கும் இறங்கு முகம் தான் திமுகவுடைய ஓட்டு. அப்ப அதுல எந்த கேள்வியும் வரலன்னா வாரிசு அடையாளம் இருக்கிறது. இங்க வந்து அதற்கு பதிலாக இங்க செரிஷ்மா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இங்க மிகப்பெரிய செரிஷ்மா, மக்கள் செல்வாக்கு, இயற்கையிலே அந்த தலைவருக்கு அந்த வசீகரம் இருந்துச்சு. அப்ப இல்லாம ஒரு பாமரர் வரும்போது ஒரு சிக்கல் தான். என்ன தெரியுமா, இங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள், எல்லாருமே வந்து பொதுச் செயலாளர்கள். இப்ப கேட்கிற எல்லாருமே என்ன, இப்போ சசிகலாமா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேரணும். ஆமா, எல்லாரும் ஒன்னா சேரணும், நான் பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் அப்படியே டிமாண்ட் வைக்கிறாரு. ஆமா, இவர் தலைவராக ஏத்துக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு. இல்லையே சார், யாரை சேர்க்கணும் சேர்க்க வேணாம்ன்றத பொதுச் செயலாளரே முடிவு செய்யட்டும்னு சொன்னார் சார். அழகா சொல்றீங்கல்ல. 2011 முடிஞ்ச பிறகு சட்டமன்றத்துல ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இங்க உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் கொடுத்த அழுத்தத்துல தான் நான் கேப்டன் கூட கூட்டணி வச்சேன். அப்ப வெளியே வந்து சொன்னாங்களா, நாங்க அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கல, நாங்க ஒன்னும் அம்மாவை ஏமாத்தல, அது எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் கேட்டாங்களா? ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள 1008 பேசுவீங்க, வெளியே அதை சொல்லக்கூட மாட்டீங்க, இல்ல அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு கூட தலைவர் சொல்லுவாரு. அதெல்லாம் இயற்கை, எல்லா கட்சியிலும் நடக்கும். அதை ஒருத்தர் மட்டும் வந்து வெளியே சொல்லிட்டே இருக்காருன்னா
அவருடைய பிரச்சனை அவருடைய தொகுதி பிரச்சனை. அவர் தொகுதியில மற்றவர்கள் முன்னா வராங்க, நம்ம கீழே போறோம், போட்டி போட முடியல. நான் கேள்வியா கேட்டேன், இது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டைங்கிற 4 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையா, தொண்டர்களுக்கும் தலைமைக்குமான பிரச்சனையான திரு ஐயநாதன் கேட்டேன்ல. தொண்டர்களுக்கும் தலைமைக்குமான பிரச்சனை, ஆனா நீங்க 4 பேர் சார்ந்த பிரச்சனையாக தொண்டர்கள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப தேவர் குரு ஜெயந்தி விழால கலந்துகிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஐயா எடப்பாடியார் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? தொண்டன், அதாவது எடப்பாடியார தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் நம்ம ஆர்பி உதயகுமார் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் செல்லூர் ராஜு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் எடப்பாடியார முதலமைச்சராக வேட்பாளராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட மூத்த தொண்டர் திண்டுக்கல் சீனிவாசன் உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் மூத்த தொண்டர், நான் தொண்டனா இருக்கிறேன், எனக்கு தலைவர் இவர் தான் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இந்த அடையாளங்கள்லாம் அங்க லைனா நம்ம பாக்குறோம். அதே நேரத்தில் காமராஜர் உட்கார்ந்துருக்காரு, முன்னாள் அமைச்சர், நானும் தொண்டன் தான், எனக்கு தலைவர் இவர் தான். இதுதான் கட்சி. யார வேணாலும் நாளைக்கு இன்ப நிதியே வந்தாலும் இவர் தான் என் தலைவர்னு துரைமுருகன் சொல்லணும், அதுதான் கட்சின்னு சொல்றோம்ல. அப்ப இதுல வந்து என்ன கேள்விக்குறி வருது? என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் தொண்டர்கள். உள்ளுக்குள்ள போராடலாம், வெளியே வந்து பேசக்கூடாது. இப்ப நம்ம ஐயனார் சொல்றாரு, செயற்குழு பொதுக்குழுல எந்த போராட்டம் வேணாலும் பண்ணலாம், நீங்க அது வேற விஷயம். வெளியே வந்தா மெஜாரிட்டி என்ன முடிவோ அந்த முடிவுக்கு. 26ல அதிமுக ஒருவேளை தோற்று போயிடும் அவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இல்ல, இப்போ அவர்கள் வந்து விட்டால் 100க்கு 100 திமுக பலவீனமா தான் இருக்குது. இவங்க ஒன்னா சேர்ந்துட்டா திமுக தோக்கடிச்சிடலாம். இதுதானே எல்லாருடைய எண்ணமும். ஆமா, விவாதம் பண்றவங்க எல்லாருடைய எண்ணமும் அதுதானே. அப்ப திமுக பலவீனமா இருக்குது, அதுதானே அர்த்தம். திமுக பலமா கூட்டணி பலவீனமா இருக்கு. அதோட முற்ற அளவுக்கு இல்லையா பலம். திமுக பலமா இருக்கு. இந்த 4 பேரை உள்ள சேர்த்துட்டா தோக்கடிச்சிடலாம். இல்ல சார், திமுக கூட்டணியோட பலமா இருக்கு. சொன்ன என்னன்னா, இப்ப அந்த 4 பேரை உள்ள சேர்த்தா தோக்கடிச்சிடலாம்ன்றது தானே. இல்ல, நான் அதான் என்னன்னு சொல்லிடுறேனே, திமுக கூட்டணியோட பலமா இருக்கு, அதை எதிர்கொள்வதற்கு கூட்டணி பலமும் அதிமுகவுக்கு தேவை. ஒருங்கிணைப்பு அதிமுக சொன்னாரு, வெளியேற்றதான் தெரியுது, சேர்க்க தெரியலன்னு. தளவாய் சுந்தரத்தை வெளியேற்றினாரு, சேர்த்தாரா இல்லையா? அன்வர் ராஜாவை வெளியேற்றினாரு, இன்னொரு கட்டத்தில் சேர்த்தாரா இல்லையா? அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் அடுத்த கட்டத்தில் வரும்பொழுது சேர்க்கப்படுகிறார்கள். இதுல என்ன சிக்கல்னா, இவங்க எல்லாம் பொதுச் செயலாளர்கள், இவர்கள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள். சரி, ஓகே, கரெக்ட். லட்சுமி மேடம், இதுல உண்மையே இல்லையா? சசிகலாவும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டனும் தலைமை பொறுப்புக்கோ இல்ல முதல்வர் வேட்பாளருக்கோ எந்த விதத்திலையும் இவங்களுக்கு வந்து முரண்பாடே இல்லை, முழுவதுமாக அதிமுகங்கிற கட்சி மட்டுமாக தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு உத்தரவாதப்படுத்தி நம்ம சொல்லிட முடியுமா? கடந்த தேர்தலில் வந்து தினகரன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன, ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் கண்டெஸ்ட் கூட பண்ணலை, குக்கர் சின்னத்தில் கூட எங்கள் கட்சி ஆட்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம், ரெட்டையில சின்னத்திலேயே நிற்கட்டும், நீங்களே தலைமை பொறுப்பில் இருந்துக்குங்க, யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னு கூட நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கட்சி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது தலைமை பொறுப்புக்கு விருப்பம் உள்ளவர்களாக இருந்திருந்தால், இப்போ கூட ஓபிஎஸ் வெளியில் போனதுக்கு பிறகு கூட எனக்கு நீங்கள் எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம், மீண்டும் கட்சியில் நான் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்தவன், அதிமுகவிலே இவ்வளோ காலம் இருந்ததுனால எனக்கு மீண்டும் கட்சியில் இணைச்சிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். செங்கோட்டையனுடைய வாதமும் அதுதான். நான் வந்து இன்னைக்கு பொதுவெளியில் வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் இது வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த செம்மலையாக இருக்கட்டும், நேற்றைக்கு பக்கத்தில் தொண்டர்களாக இருந்தாங்கன்னு சொன்னார்ல, அந்த தொண்டர்களாக இருந்த நத்தம் விஸ்வநாதனோ இல்லை வந்து திண்டுக்கல் சீனிவாசனோ இல்லை ஆர்பி உதயகுமாரோ இல்லை செல்லூர் ராஜுவோ, எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பேசினாரோ, இதற்கு முன்னால் இந்த 2-3 மாதத்துக்கு முன்னால் அவர் என்ன பேசினாரோ எல்லாருக்குள்ளேயும் அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது. எல்லாருமே வந்து கட்சி மீண்டும் எல்லாருக்குமே ஆட்சிக்கு வரணும், எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் பவரில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் 40% ஓட்டு வாங்குங்க, 50% ஓட்டு வாங்குங்க, இல்லை 100% கூட ஓட்டு வாங்குங்க, ஆனால் பவரில் இருக்கணும். இல்லை, அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு தான் இவங்க நினைக்கிறாங்களா, அதிமுக ஒருங்கிணைக்கப்படணும்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க? எல்லாரும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்றது தான் எண்ணம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்க வரைக்கும் தான் அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி, இல்லை நீங்களோ நானோ நம்ம எல்லாருக்குமே அதுதான் சரியானதாக இருக்கும். பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதிமுக பலம் பொருந்திய கட்சியாக இருக்கணும். இன்னைக்கு அதிமுக பலம் பொருந்திய கட்சியாக இருக்கணும் அப்படின்னா வெளியில் போனவங்க எல்லாம் ஒன்று சேர்றது, அவர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். நான் என்னுடைய கேள்வி ஒன்று தான், என்ன துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. சசிகலா அன்னைக்கு
எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆகும்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், போயஸ் கார்டன்லேருந்து வெளியேற்றப்பட்டவர் சசிகலா, வெளியேற்றி திரும்ப அந்த அம்மா உள்ளே கூட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் சசிகலா வந்து அவங்கள வந்து டெம்பரரி ஜெனரல் செக்ரட்டரியாக ஒரு பொதுக்குழுவில் எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் கூவத்தூரில் எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஜெயிலுக்கு போயிடறாங்க. அதுக்கு அடுத்தது ஆர்கே நகர் தேர்தல் நடக்குது. ஆர்கே நகர் தேர்தல் கவுண்டர்மேண்ட் ஆகிறதுக்கு முன்னால் அந்த தேர்தலில் அதே நீக்கப்பட்ட தினகரனுக்காக தான் இவர் வந்து சீட்டு கொடுக்குறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது 18 எம்எல்ஏக்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னால் அந்த 18 எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இவரோட ஆட்சியவே காப்பாற்றுறாங்க. ஓபிஎஸ் எதிராக ஓட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓபிஎஸ்ஸையே சேர்த்துக்கிறாரு. அந்த ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சர் பதவி வேற. அதுவும் யார் சொன்னாங்கன்றதுக்காக, பிஜேபி சொன்னாங்கன்றதுக்காக. அப்போ இவங்க எல்லாரும் யாரெல்லாம் எங்கெங்க தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலுமே எல்லாரையுமே இயக்குவது பிஜேபி தான். பிஜேபி என்ன நினைக்குதுன்னா இந்த கட்சி பிளவுபட்டு இருக்கணும், தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அவங்க எல்லாரும் தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக பலவீனப்படும். அதிமுக பலவீனப்படும் போது தான் தமிழ்நாட்டில் அந்த பைப்போலார் பாலிடிக்ஸ் இல்லாமல் போகும். அந்த பைப்போலார் அரசியல் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடம் கிடைக்கும். இன்னைக்கு பிஜேபி இதை பேசாம இருக்கலாம், இன்னைக்கு பிஜேபி இதை பேசாம இருக்கலாம். அதிமுகவுக்குள்ள இவ்வளவு சலசலப்பு நடக்குது. செங்கோட்டையன் வெளியில வந்து பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். திமுகவினுடைய பி டீம் அது வந்து இது யூஸ்வலா வந்து டிஎம்கே வந்து தீய சக்தின்னு அதிமுக எப்போதுமே பேசக்கூடியதுதான். இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து இவ்வளவு விஷயங்களை பேசுறோம். ஷியாம் வந்து நிறைய ரீகால் பண்ணாரு. அதற்கு முன்னால் ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அவரை வேட்பாளராகவே இல்லைன்னு. ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராகவே ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதிய காலங்கள்லாம் உண்டு, எல்லாமே இருக்கு. எல்லா வரலாறுகளையும் பார்த்து வந்தது தான் அதிமுக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு தயக்கமும் ஒரு அச்சமும் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க எல்லாரையும் உள்ள சேர்த்துக்கிட்டா ஒருவேளை நாளைக்கு கட்சி வந்து தோத்துட்டா தன்னுடைய லீடர்ஷிப்புக்கு ஏதாவது பங்கம் வந்துடும் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு அவருக்கு. திரும்பவும் இவங்க சொல்றதே தான், அதே இடத்துக்கு தான் நான் வரேன். சேக்காம இருந்தாலும் இல்லாத ஒரு லீடர்ன்றதுனால தான். இல்ல சேக்காம இருந்தாலும் அந்த சிக்கல் வரதானே செய்யும். அதாவது சேக்காம இருந்தா கட்சியினுடைய பலம் குறைந்து போகும். நீங்க வந்து தென் மாவட்டங்கள்ல கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18 தொகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தினகரனும் ஓபிஎஸும் பாதிச்சிருக்காங்க. இப்ப வந்து செங்கோட்டையனுக்கு நீங்க பெரிய ஆளுமை இல்லை. இந்த 3 மாசம் காத்திருந்தது செங்கோட்டையனுக்காக, அவருக்கு ஆதரவாக அந்த பகுதியில் யாராவது பேசுறாங்களா, வேறு எந்த விதத்திலையும் பார்ட்டியில வந்து சறுக்கல் இருக்க போகுதா அவரை நீக்கிறதுனாலன்றதுக்காக வெயிட் பண்ணாரு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை அப்படின்றதுனாலதான் நீக்கம் அப்படிங்கிற முடிவு எடுத்தது. ஆனா இன்னைக்கு வந்து வெடிவெடிச்சு கொண்டாடுறாங்க, அங்க இருக்க அந்த மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எங்க அதிமுகவினர் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதே 2023 பிஜேபியோட கூட்டணியிலிருந்து வெளியில வந்தப்போ அதிமுக தொண்டர்களும் அதிமுகவினுடைய நிர்வாகிகளுமே எல்லா மாவட்டத்திலையும் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. அப்ப என்ன பண்ணீங்க, திருப்பியும் போய் பிஜேபியோட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க. வெளியில போனவங்களை உள்ள சேர்த்துக்கிறதுல எந்த சிக்கலுமே அதிமுகவுக்கு இருக்க முடியாது. பார்ட்டி ஒன்னா இருக்கும்போது நீங்க எல்லா இடத்துலயும் அது வந்து தொண்டராக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அச்சம் இருக்கு. நாளைக்கு ஒருவேளை பார்ட்டி தோத்துட்டாலோ இல்ல பவருக்கு வந்தாலுமே தன்னோட லீடர்ஷிப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அச்சம் திரும்ப திரும்ப அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவரால் முடிவெடுக்க முடியல. இன்னொன்னு, இன்னைக்கு இந்த முடிவு எடுத்ததுனால அவர் பக்கத்துல இருக்க செம்மலையா இருக்கட்டும், நேற்றைக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்த நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும், இல்ல வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், யாருமே இனி வந்து இந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேச மாட்டாங்க. அதை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அதை வந்து வெளியில சொன்னது. இதுல இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையனுக்கு பதில் சொல்றாரு. கட்சியில இருக்கக்கூடிய இதே ஜெயலலிதாவாக இருந்து யாராவது ஒருத்தரை கட்சியில இருந்து நீக்கி இருந்தாங்கன்னா, ஜெயலலிதாவோ எம்ஜிஆராவோ இருந்தா வெளியில வந்து இவ்வளவு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கட்சியில இருந்து வேற யாராவது ஒருத்தர் ஒருவேளை பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருந்திருக்கும், சில 99% அது கூட இருக்காது. இன்னைக்கு அதே செம்மலையை பேச சொல்லிருக்கலாம், இல்ல நத்தம் விஸ்வநாதனை பேச சொல்லிருக்கலாம். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசினாரு. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இவர் பேசினதுக்கு பிறகுதான் பேசுறாரு. அது எங்கன்னா அந்த பேங்க்ல கொண்டு போய் தேவர் ஜெயந்திக்கு வழக்கமா பேங்க்ல இருந்து எடுப்பாங்களே அந்த தங்க கவசம், அதை எடுத்து கொண்டு போய் திரும்ப வைக்க போறதுனால அங்க கேள்விகள் வந்ததுனால அங்க பேசினார். இல்லைன்னா அவர் பேசி இருக்க மாட்டார். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரே வந்து பதில் சொல்றாரு. அப்ப செங்கோட்டையனுக்கு இணையான இடத்துல அவர் தான் இருக்காருன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எடப்பாடி எதை செய்தாலும் தவறுன்னு தான் சொல்லுவாங்க, அது விமர்சனம் தான் வரும். அடுத்து இப்ப நீங்க திண்டுக்கல் சீனிவாசன் பேசிட்டாருன்னு கேட்டா இவர் பேசின பிறகு தானே பேசினாரு, இதெல்லாம் விளக்கங்கள் வரும். ஏன் பேசலன்னா பேசினார்னா இவர் பேசின பிறகு பேசினார். அதனால எதை எடுத்தாலும்
அது குற்றம். இரண்டாவது சொல்றேன், என்ன ஒப்பீடுக்காக இல்ல, அவர் பதவிக்கு பயந்து, அவர் பதவிக்கோ அவருடைய அதிகாரத்திற்கோ இழுக்கு வந்துடும் பயப்படுறாருன்னு சொல்றீங்கல்ல, இதை அப்படியே நீங்க மாற்றி போட்டு நீங்க பாருங்க. ஓபிஎஸ்க்கு உச்சபட்ச பதவி அவருக்கு திருப்தியா இருக்கும்போது எந்த காலத்திலும் ஜெயலலிதா நம்ம சசிகலா அம்மாவையும் டிடிவி தினகரனையும் உள்ள கூட்டக்கூடாது, அவங்க வெளியே தான் வச்சிருக்கணும். சொன்னாரா இல்லையா? தன்னுடைய அதிகாரம் பதவி போன பிறகு அவங்க உள்ள வரணும். அதே மாதிரி நிலைமையில் தான் நம்ம செங்கோட்டையனும், அவருக்கு அமைச்சர் பதவி எல்லாம் இருக்கும்போது இவர்கள் உள்ள வரணும்ன்ற எண்ணமே கிடையாது. செயற்குழு பொதுக்குழுலையும் அதை பற்றி விவாதிக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை. அவங்களுடைய அதே மாதிரி ERR அந்தியூர்ல இவருக்கு பதிலாக சண்முகவேல் போட்டாங்க. ERR தான் சிட்டிங் அங்க ஜெயிச்சவர், ஜெயலலிதா அம்மா போட்டு ஜெயிச்சவர். அந்த தொகுதியை வந்து இவருக்காக சண்முகவேல் கொடுத்தாங்க. நீங்க சொல்றதான் சார் ஆன்சரு. மீண்டும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி பொறுப்புக்கு வரும், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், நாமெல்லாம் அமைச்சர்கள் ஆவோம்னா இவங்க யாரும் இப்படி பேசவே மாட்டாங்க தான். அமைச்சர்கள் வராதுன்னு நம்புறாங்கல்ல, கட்சி கட்டமைப்பே இல்ல, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராது, கட்சி தோத்து போயிடும்னா நம்மளுடைய எதிர்காலமும் என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் வருது. அமைச்சர்கள் கிடையாது, நீங்க வந்து உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய சொல்வாக்கும் கட்சியில தொண்டர்கள் அரவணைப்போட நீங்க தான் வச்சிருக்கணும். நான் அதை தானே கேட்டேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தலைவர்னு எத்தனை பேர் அடையாளப்படுத்தின, அதே மாதிரி செங்கோட்டை 53 வருஷம் செங்கோட்டையன் வாய் திறந்து பேசிட்டாரு, 72 நீங்க சொன்ன தலைவர்கள் வாய் திறந்து பேச முடியாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லிட்டே தான் இருக்கலாம், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். அதுதான் துரைமுருகனும் உதாரணம் சொன்னீங்க. வாய் திறக்காம அவரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு, நேரு கஷ்டப்பட்டு, இதை ஈஸியா சொல்லிடலாம். உதயநிதி ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் மனப்புழுக்கத்தில் தான் இருக்கிறாங்க, நம்மளும் சொல்லிடலாம். அதனால அது எல்லாருக்கும் சொல்றது தான், எல்லா வார்த்தையும் சொல்றது தான். அந்த விஷயம்னா இன்னைக்கு செங்கோட்டையன் வெளியேறனே புரட்சி எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குது. நீங்க அதான் சொல்றீங்க, எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. செங்கோட்டையனே அவருக்கு யார் தலைவர்? இன்னைக்கு வெளியே நிக்கிறார், யார் தலைவர்? அப்படி இல்லைன்னா செங்கோட்டையனை தலைவராக ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்? யார் யார்? எத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்க? இது கேள்விக்குறி வருது இல்லையா சார்? அதத்தான் வாக்கு சதவீதமாக திரு ஐயநாதன் சொன்னாங்க. கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களாங்கிற இடத்துல தானே சார் இது போய் நிக்கும். 2021 முடிகிற வரைக்கும் சரி ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னா தானே இருந்தாங்க, இரட்டை குழல் துப்பாக்கி. அப்போ வாங்கின ஓட்டு சதவீதம் தானே 33 நீங்க சொல்றது சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஐயநாதன் நீங்க சொல்லுங்க, நான் இடைவேளைக்கு போறேன். வாக்கு சதவீதங்கிற ஒரு கட்சிக்கு ஏறும் இறங்கும். ஆமா, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் தோழர் பொன் வில்சன் சொன்ன ஒரு விடயத்துக்கு. அது என்னன்னா, இப்போ 21 செல்வி ஜெயலலிதா 96ல வாங்கின, அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக தான் அன்னைக்கு அரசியல் ட்ரெண்டே இருந்துச்சு. அப்பதான் 21 லோயஸ்ட், அது ரொம்ப முக்கியமானது. ஆனா அன்னைக்கு அதிமுகவுக்கு எதிரான இன்னொரு வேட்பாளர்கள் வந்துட்டு அதிமுகவை விட அதிகமாக ஓட்டு வாங்கல. அது அன்னைக்கு ஃபுல்லா திமுக டிஎம்கே போயிடுச்சு, 66% அவங்களுக்கே போயிடுச்சு. இவங்க 28% தான். ஜெயலலிதா இவங்கெல்லாம் 28%, அவர் 21ன்றாரு, 28% தான், அவ்வளவுதான். ஏன்னா அப்ப இருந்த அட்வான்ஸான சுச்சுவேஷன். ஆமா, 21 இல்ல இல்ல அங்க வந்துட்டு நான் சொல்றேன், நான் தான் அப்ப இருக்கிறேன் தேர்தலை போட்டியிட்ட போறதுக்கு நான் தான் ஏஜென்ட். 21.47 சார் நான் எழுதி வச்சிருக்கேன். அதிமுகவை சொல்றீங்க சார், சொல்றது அதை எதிர்த்து வாங்கின திமுக அதிமுக ரெண்டுமே பகிர்ந்துக்கிட்டாங்க ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்துல. பெரும்பாலும் 42% 96ல இல்ல 1996ல 42% திமுக வாங்குது. 96 கூட்டணி சேர்த்து சொல்லுங்க, கூட்டணி சேர்த்து சொல்லுங்க. சரி, கூட்டணி அதாவது 96ல ஜெயலலிதா வாங்கின ஓட்டு கம்மி தான், கூட்டணி தான். நான் என்ன சொல்றேன், அடுத்த 1.5 வருஷத்துல அவங்க 30 சீட் ஜெயிக்கிறாங்க. இல்ல நம்ம இது இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நான் ஐயநாதன் சார்ட்ட மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம பேசுவோம் சுருக்கமா. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னா, அதிமுக வாக்கு குறையும் போது அதிமுகவை எதிர்த்து நிக்கிற அதிமுகக்காரன் பல தொகுதிகளில் அதிமுக விட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கானே, அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. பேசுவோம், இதுதான் ரொம்ப முக்கியம். திரு ஷாம், யார் பக்கம் தொண்டர்கள்? திரு செங்கோட்டையன், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா சொல்ற மாதிரி ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை, அப்பதான் ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்களா? இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஒருங்கிணைப்புங்கிறதுலாம் தேவையில்லை, இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி பலமே போதுமானது, கூட்டணியை விரிவுபடுத்தினால் போதுமானதுங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்களா? கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் பிற கட்சிகளுக்கு நம்பிக்கை வேணுமா வேண்டாமா? இந்த கூட்டணி ஜெயிக்கும். இப்ப யார் வரப்போறாங்கிறதான கேள்வி. விரிவுபடுத்தணும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கோம். சரி, 96 நிலவரம் வந்து திமுக தமாக கூட்டணி ரஜினி வாய்ஸோட பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் 6 கார்பரேஷன் தான், 6லயும் வெற்றி. அப்பதான் ஸ்டாலின் வந்து சென்னை மேயர் ஆனாரு. 97 புதுக்கோட்டை இடைத்தேர்தல் திமுக தமாக வெற்றி. அடுத்த 1 வருஷம் 2 மாசத்துல வந்து தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது. 40க்கு 30 சீட்டு வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சது.
அப்போ வெற்றி தான் வந்து எப்போதுமே வழிகாட்டும். அன்றைய காலகட்டத்திலையும் வந்து திருநாவுக்கரசனை கோச்சிட்டு போனாரு. ஒரே நேரத்தில் வந்து போட்டி அதிமுக வந்துருச்சு புதுக்கோட்டையில். முத்துசாமி என்ன அரங்கநாயகம் எல்லாரும் சேர்ந்துதான் ஒரே நேரத்தில் 2 பொதுக்குழுலாம் நடந்துச்சு. பிடி தினகரன் ஜட்ஜ்மெண்ட்ல தான் அது தப்பிச்சுது. எப்படின்னா அதிமுக கான்ஸ்டியூஷன் படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அங்கத்தினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு நீதியரசர் பிடி தினகரன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. அதுலதான் அது தப்பிச்சுது. இப்போது நீங்க பழைய கான்ஸ்டியூஷனுக்கு போனீங்கன்னா அதான் வரும். திருத்தப்பட்ட கான்ஸ்டியூஷன் சொல்றாருல வில்சன், எல்லாம் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கிடையாது. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையை நாங்க பார்த்திருக்கிறோம், இப்போது நடந்த தேர்தலையும் பார்த்திருக்கிறோம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை, சரியான லீகல் சேலஞ்சு இல்ல, இதுவரைக்கும் நடத்தல. அப்போ இயல்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருந்தால் இப்படியான பேச்சே வராது. எல்லாரும் வெடி வச்சு கொண்டாடினாங்க. அது லட்சுமி கேட்டது கரெக்ட் கேள்வி. பிஜேபியோட வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னோன்னு எல்லாரும் வெடி வச்சு தானே கொண்டாடினாங்க. எல்லா தொண்டர்கள்ட்டையும் கேட்டேன்னு சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அப்புறம் எந்த தொண்டர்கிட்ட கேட்டாரு, எந்த பொதுக்குழு கூட்டினாரு? சரி, அமைப்பு செயலாளர் பொதுக்குழு கூட்டாம நீக்க முடியுமா? அதிமுக நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும்னு விதி இருக்கா இல்லையா? இதெல்லாம் இப்ப நம்ம பேசி பயன் இல்லை, ஏன்னா அது கோர்ட்டுக்கு தான் போடும். ஆனால் அடிப்படையான கேள்வி என்னன்னா, ஜெயிச்சது செங்கோட்டையனா எடப்பாடியா இல்ல, ஜெயிக்க போறது அதிமுகவா இல்லையாங்கிறதா கேள்வி. இல்ல என்ன அளவுகோல் இவங்களெல்லாம் சேர்த்தா அதிமுக கட்டாயம் ஜெயிச்சிரும், அதிமுக வாக்கு சதவீதம் உயர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? சசிகலாமா பெங்களூர் சிறையில இருந்து வெளியில வந்த உடனே 2021 தேர்தல் அப்ப வந்து அவங்க அரசியல்ல இருந்தே ஒதுங்கிட்டாங்க இல்லையா? நான் வந்து நான் இல்ல, இந்த ஆட்டத்திலே இல்ல, அதிமுக ஜெயிக்கிட்டோம் அப்படிதானே சொல்லி ஒதுங்கினாங்க. டிடிவி மட்டும் தானே வெளியில இருந்தாரு, ஓபிஎஸ் எல்லாரும் இருந்தாங்கல்ல. அப்ப 75 சீட்டு ஜெயிச்சது இல்ல. 75 சீட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது வந்து குறைவான வெற்றி இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல அது தேஞ்சுக்கிட்டே வருது இல்ல, அதனாலதானே இந்த சந்தேகம் வருது. கடைசி அளவுகோல்ங்கிறது 2024 தானே. அது அளவுகோலா வைக்காதீங்கன்னார்ல திரு வில்சன். நாடாளுமன்ற தேர்தலை நீங்க அளவுகோலா வச்சு பேசாதீங்க. இன்னைக்கு முரசொலியில தலையங்கம், முரசொலி தலையங்கத்துல எங்க பழைய பாணியில தலையங்கம் எழுதியிருக்காங்க, பச்சை பஸ் பிடித்து பசப்பு வார்த்தை பேசினாரே பழனிசாமின்னு. ஆனா அவங்க போட்ட இந்த கால்குலேஷன் கரெக்ட். என்ன கால்குலேஷன்னா டோட்டலா கம்பேர் பண்ணிட்டு இன்றைய தேதிக்கு வந்து 222 தொகுதியில அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல, ஜெயிக்கக்கூடிய செல்வாக்கு இல்ல. ஏடிஎம்கேக்கா? ஆமா, ஏடிஎம்கே கூட்டணிக்கு, அதாவது ரெண்டையும் சேர்த்து. என்ன சிம்பிள் ரீசன்னா, சட்டமன்றமா மாறும்போது பிக்சரே மாறும் இல்லையா? கடைசியா அய்யநாதன் கேட்ட கேள்விதாங்க, உங்க வண்டியை சுத்தி வர்ற 100 பேரு, அந்த 100 பேருக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை இருக்கணும்ல. பேண்ட் வேகன் எஃபெக்ட், வெற்றி வாகனத்தில் நம்ம பயணிக்கிறோம்ங்கிற பெருமிதம் அதிமுக தொண்டருக்கு அது இருக்கா? இதுதான் கேள்வி. செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமியா, செங்கோட்டையன ஜெயலலிதா தூக்கி எறியலையா, டிடிவியை தூக்கி எறியலையா, இல்ல வந்து சசிகலாவை தூக்கி எறியலையா? அதல்ல கேள்வி. அதிமுகவா அப்படி பார்க்கணும். அதிமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்த்துருங்க நீங்க, அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா? இதான கேள்வி. சொல்லுங்க வில்சன். அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்தா, நம்பிக்கை இருந்தா இந்த பேச்சே வந்திருக்காது. எந்த கட்சியுமே அந்த வெற்றியை மட்டும் பார்ப்பாங்க அப்படின்றது கிடையாது. அதாவது கிடைக்கிற வாய்ப்புல எவ்வளவு ஒருமுகப்படுத்த முடியும், ஆனால் ஆக்கப்பூர்வமான வாய்ப்பா இருக்கும், அது அழிவுபூர்வமான வாய்ப்பா இருக்கக்கூடாது, அதை பார்ப்பாங்க. இப்போ தேமுதிகல விஜயகாந்த் அவர்கள் 2016ல பழம் நழுவி பாலில் விழ வேண்டும் அப்ப அனுபவம் உள்ள கலைஞர் வெற்றி கூட்டணி அப்படின்னு நினைச்சு அப்ப அதுல சேராம மக்கள் நல கூட்டணியில சேர்ந்தாருன்னா அவர் சிந்தனை இல்லாமையா சேர்றாரு? அப்போ அந்த வெற்றி அப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லா கட்சியும் அதே மாதிரி பொருந்தும்ல. அப்ப அவர் கட்சியை தவிர இது எல்லாருமே அறிவாளி கட்சியா? நீங்க சொல்றது தேமுதிகவை தவிர மற்ற கட்சி எல்லாம் அறிவுபூர்வமான கட்சின்னு சொல்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும் மக்களுடைய போக்கு எந்த பக்கம் போறதுன்றது யாருக்குமே எந்த சூழ்நிலையும் தெரியாது. ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியுங்கிறது லாஜிக் பாயிண்ட் இல்ல சார். ஒரே நிமிஷம் சார். ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியுங்கிறது லாஜிக் பாயிண்ட். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார்னு சொல்லுங்க. ஆமா, என்ன சொன்னார்? கூட்டணி வச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கு. யாரோட கூட்டணி வச்சிருந்தா? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இல்ல யாரோட? பிஜேபி கூட. சார் அப்ப நம்ம சார் ஒண்ணு எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறத அக்கவுண்டபிளா எடுத்துக்கணும், இல்ல எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு பேசுறது அக்கவுண்டபிளா. அதே விஷயம் தானே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எலெக்ஷன் தானே ஜெயலலிதா அம்மா சொல்லும்போது நீங்க ஏத்துக்கினீங்கல்ல. ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல,
இவங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்ததால தான் நான் இல்ல சார், நம்ம வேற இன்டர்பிரேஷனுக்கே போக வேண்டாம். அதனால இல்ல நம்ம வேற இன்டர்பிரேஷனுக்கே போக வேண்டாம். அதாவது நீங்க போஸ்ட் அனலைசிஸ் வந்து யார் வேணாலும் இண்டிவிஜுவலா பண்ணலாம் சார். கட்சிக்காரர் தானே சார் வேலுமணி. ஆமா சார், நான் அதான் சொல்றேன். அவர் தானே சொல்றாரு பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா 30-35 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம்னு அவர் சொன்னாரு. 6 பேர் போய் பாக்குறாங்கல்ல அதிமுக ஒருங்கிணைப்புக்காக, அதுல எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப வெளியே வந்து அவர் சொன்னாரா நான் செங்கோட்டையன் கூட போறேன்னு? சொல்லலங்கறதுக்காக அப்ப செங்கோட்டையன் எப்படி சொல்றாரு? அப்ப செங்கோட்டையன் மட்டும் எப்படி சொல்றாரு? அப்ப செங்கோட்டையன் இருக்கிற பட்ல எஸ்பி வேலுமணிக்கு இருக்காதா? இல்ல அவர் மறுத்தாரா? எஸ்பி வேலுமணி கட்சி மேல அக்கறை எஸ்பி வேலுமணிக்கு இருக்காதா? இல்ல நான் அப்படி போய் பார்க்கவே இல்ல. நான் கேக்குறேன் இதுதான் சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான். அப்போ ட்ரம்ப் சொன்னாரு அதற்கு மோடி மறுத்தாரா இப்படின்னு கேட்டுனே இருப்பீங்களா? அதே மாதிரி கேட்டுனே இருப்பீங்க. எல்லாத்துக்கும் எல்லாரும் மறுத்துனே இருக்கணுமா? இல்ல என்ன அவசியமா? அப்படி மறுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, ஆஹா இவரு முதல்ல மறுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் அவரு மறுத்தாரு. சரி, இல்ல இப்ப லட்சுமி மேடம் ஃபேக்சுவலா நம்ம பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த கட்சி சந்திக்க போற தேர்தலாக இருக்க போகுது. 2021 அப்படிதானே? இல்லையே, ஓபிஎஸ் இருந்தார்ல கூட. ஓபிஎஸ் கட்சியில இருந்தாருங்க. முதல்வர் வேட்பாளர் யாருங்க? இல்ல அவர் கூட இருந்தாரு. அப்போ உங்க 10.5% இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தது இல்லையா? ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே இருந்தாலுமே அன்னைக்கு கம்ப்ளீட்டா எல்லா பவரையும், அதாவது நான் சொல்றது புரிதலுக்காக எல்லா பவரும் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் இருந்தது. நிர்வாகமாவா கட்சியாவா? நிர்வாகமாக கட்சியாக 2 பேருக்கும் தான் சைன் பண்ற அத்தாரிட்டி தான், அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ற அத்தாரிட்டி தான் அவர்கிட்ட இருந்தது. ஆனா எல்லா முடிவுகளையும் எடுக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தான் இருந்தார். அதனாலதான் அவர் அன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர். எம்பி கொடுத்தது யார் பவர்? பிரச்சனையே வந்து நீங்க சொல்லுங்க. அப்ப யார் பவர்? பவர் இல்லன்னு சொன்னீங்களா? இல்ல அதுல இல்ல சொன்னீங்களா? இல்ல சார், அது ஒண்ணா பிரிஞ்சிருச்சு. எப்படி சார் பவர் வந்துச்சு? அதான் சார், ஆளுக்கு ஒண்ணா பிரிஞ்சிருச்சு சார். அங்க பவர் நீங்க உங்ககிட்ட பவரே இல்ல அப்படின்னா உங்க செல்வாக்கு அவ்வளவுதான். அதுதான் அர்த்தம். உங்ககிட்ட தொண்டரே இல்லன்னு அர்த்தம். அவ்வளவுதான். செல்வாக்கு தானே கட்சியை கொண்டு போவோம். செல்வாக்கு இல்லாத வெளியே போனாரு. செல்வாக்கு இல்லாத ஓபிஎஸ் சார் 3 லட்சம் வாக்குகள் வாங்குறாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. சின்னத்துல டெபாசிட்டே போயிடுச்சுல குக்கர் சின்னத்துக்கிட்ட. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். 234 தொகுதிகளுக்கும் சொந்தக்காரர். 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் சொந்தக்காரர். ஒரு தொகுதியில போய் 342 இடைவேளைக்கு போனோம். இல்ல இதுல திமுக அனாலிசிஸ் கொண்டு வந்தா மாறிக்கிட்டே இருக்கும். இன்டர்பிரேஷன் குழப்பம். நல்ல ஒரே நிமிஷம் நான் ஐயனாதன் சார் சொல்றதை சொல்லிட்டு நான் இடைவேளைக்கு போறேன், நம்ம பேசுவோம். அதிமுக வாக்குகள் பாக்கெட்டா பிரிஞ்சிருக்குன்னு அவர் சொன்னாரு. முதல் சுற்றுல சொன்னாரு. நீங்க சொன்னீங்களா 21% தான். இது எல்லாம் பிரிஞ்சிருக்கு, அது சேர்ந்தா வெற்றி பெற முடியும்னு அவர் சொன்னாரு. அதான் நாடாளுமன்ற தேர்தல் அவங்க நிரூபிச்சாங்க. தேர்தலுக்கு தான் நம்ம கேக்குறது. சட்டமன்ற தேர்தல் இப்போ பிரிஞ்சுதானே சார்? அதே 22 தொகுதி இடைத்தேர்தல்ல 7% மேல வாங்கினாரு டிடிவி. அதே 2019 நாடாளுமன்ற தேர்தல் 5.38. அதே 2020 சட்டமன்ற தேர்தல் ஏடிஎம்கே வாக்கு தானே? இல்ல சட்டமன்ற சொல்றேங்க. சட்டமன்ற தேர்தல் 2.35. சரி, போன தேர்தல் எதுவா வேணாலும் இருக்கட்டும் சார். ஆமா சார், எதுவா வேணாலும். இங்க அவர் உள்ள போட்டாங்கன்னா இங்க உள்ள 9 பேர் வெளிய. நான் வரேன் சார், இடைவேளைக்கு ஒருத்தர் உள்ள செத்தா 9 பேர் வெளிய போயிடுவாங்க. சரி, இடைவேளைக்கு பிறகு அவர் தோத்துட்டீங்க, நீங்க ஜெயிப்பீங்களாங்கறதானே கேள்வி. நான் அத போய் பேசுவோம். திரு ஐயனாதன், ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி குறைஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால ஒருங்கிணைப்பு தேவை அப்படின்னு பேசணும். திரு வில்சன் சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் டிடிவியோட செல்வாக்கும் தானே குறைஞ்சிட்டே வந்தது, வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா அவங்கள சேர்க்கறதுனால மட்டும் என்ன பெரிய லாபம் ஐடிஎம்கே கிடைச்சிரும்னு? 2% 5% பேசுறீங்கல்ல, 2% 5%ல வந்துட்டு 21 இடத்துல வந்துட்டு அவர் ஸ்பாயில் பண்ணிட்டார்ல அதிமுகவை. வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சிட்டார்ல, முடிஞ்சு போதா இல்லையா? அப்ப ஒன்னா இருந்தா அந்த இடம் உங்களுக்கான இடம் தானே. 75ன்றது வந்துட்டு 96 ஆயிருக்குமா? 158 அப்படின்றது வந்துட்டு 139 ஆயிட்டு இருக்குமா? 137 ஆயிருக்குமா? நீங்க இதுங்க தான் கவனிக்கணும். நான் அதனால தான் சொல்ல வரேன், ஒன்று ஒரு ஸ்ட்ரென்த்து. இப்போ இங்கே என்ன தெரியுங்களா பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சனை அவர் அழகாக எடுத்து வச்சு விட்டார் பொன்வில்சன். அவர் டிஃபெண்ட் பண்ணுறதா இது அண்ணன் டிஃபெண்ட் பண்ணுறதா அதிமுகவை, இதான் இங்கே பிரச்சனையே. நான் டிஃபெண்ட் பண்ணுறது தமிழ்நாட்டை. இங்கே விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்களெல்லாம் வந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு நிச்சயமா நம்புறாரு, உள்ள விடாத தடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் அடியே அடிச்சிடறாரு எடப்பாடி பழனிசாமி, பொலிட்டிக்கலி ரைட். பட் இங்கே வரும்போது தேர்தல் அரசியல் அது அடிப்படுது. எங்களுக்கு என்ன கவலை என்னன்னா, இந்த பைபோலர் பாலிடிக்ஸ் சொன்னார் இல்லையா நண்பர் பொல் வில்சன், லட்சுமி, பைபோலார் பாலிடிக்ஸ் அடிபட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆபத்து.
சரி. நாங்க அந்த இடத்துல அதிமுக முட்டு கொடுக்குறோம். விஜய்க்கு ஏன் பாதிரி அதே காரணம் தான். இவங்க வரது பிஜேபி வந்துடக்கூடாது, அவங்களுடைய கபலீகர அரசியல்லாம் அதிமுக பலியாயிடக்கூடாது. ஐயா இது மட்டும் தான் கவலை. எங்களுடைய ஆர்குமெண்ட் காரணமே அதான். அதில் நீ யாரும் வேணாலும் சேர்த்துக்கோ, டிடிவி தினகரன் சேர்த்துக்கோ, இவரை செங்கோட்டையனை சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் சேர்த்துக்கோ, சசிகலாவை சேர்த்துக்கோ. சசிகலாவை எப்படி நிறுத்தினாங்க? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இது சிறையில இருந்து வந்து ஹாஸ்பிட்டல் பவுரிங் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 40 சம்மன் எடுத்தாந்து அவங்களுடைய மாடியில திணிக்கிறான் இடி. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் திணிச்ச? சரி. அப்போ யார் உங்களுடைய கட்சியை நிர்ணயிக்கிறது? உங்களை நிர்ணயிச்ச சசிகலாவை அரசியல் இருந்து தூக்கி வெளியே நிர்ணயிச்சாரு பிஜேபி. முடிச்சு போச்சா? எப்படி நீங்க ஸ்ட்ரெங்தன் ஆவீங்க? சசிகலா ஒண்ணு இல்லன்றீங்களா நீங்க? சசிகலாவும் தினகரனையும் சேர்க்க கூடாதுன்ற முதல் நிபந்தனை தானங்க ஓபிஎஸ் சேர்ந்தாரு. இல்லைங்க, கட்சியே இல்லையே. உங்களுடைய பார்வையில கட்சி இருந்திருந்தது அப்படின்னம்னா இந்த பிரச்சனையே எடாது. கட்சி இல்ல, இண்டிவிஜுவல். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்திருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு